ஹாய். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து வெக்டார்ஸ். ஸோ இந்த வெக்டார்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இன்புட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட்ஸ், அவுட்புட், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல டெக்ஸ்ட்டை வந்துட்டு they will convert into வெக்டார்ஸ். டெக்ஸ்ட்டை வந்து நியூமெரிக்கல் வெக்டாரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெக்டார் அப்படின்ற டேர்ம் we will use in many places. நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன் அடிஷன் டு தட் நம்பை அரேஸ், அதாவது வெக்டாரை வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா நியூமெரிக்கல் அரேஸாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி தான் நம்பை. ஓகே, முதல்ல நம்ம சில ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறமேல் நம்ம நம்பை அரேஸ் பற்றி பார்ப்போம். ஸோ வெக்டார் அப்படின்றது ஜென்ரலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேரியபிள் நேம், இப்போ ஹெச், அது வந்து ஸ்மால் ஹெச் ஆர் கேபிட்டல் ஹெச்ஸாக இருக்கலாம். இது மாதிரி ஒரு பிராக்கெட்டில் ஒரு நம்பர் 2, 6, 4, இதுதான் வந்து ஒரு வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து இட் கேன் பி எனி டைமென்ஷன் 2, 5, இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு நம்பர்ஸாக இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் அதை சொல்ல போறது இல்லை. ஓகே, இதுக்கு நம்ம தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஹியூமன்ஸ் இல்லை அந்த டேட்டாவோட யூசர்ஸ், டேட்டா ஓனர்ஸ் தான் வந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அது தரணும். சரிங்களா? சும்மா ஜஸ்ட் இப்போ 264 அப்படின்னு இது என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இட் கேன் பி எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பவுலர் எடுத்த விக்கெட்ஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஒரு மேட்ச்சில் 3 பவுலர்ஸ் எடுத்த விக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரே பவுலர் 3 கன்சிக்யூட்டிவ் மேட்சஸில் எடுத்த விக்கெட்ஸாக இருக்கலாம், இல்லை டெய்லி சேல்ஸ் டேட்டா ஆஃப் டூ வீலர், ஒரு டூ வீலர் ஷோரூமில் டெய்லி சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டேட்டாவாக இருக்கலாம். ஸோ இந்த டேட்டா அப்படின்றது இது ஒரு மீனிங் வந்து நம்ம கொடுத்தேனும்னா, இந்த நம்பர்ஸ்ட்டு ஒரு மீனிங் கொடுத்தேனும்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டார் இஸ் கன்வெர்டட் இன்டு a டேட்டா. வெக்டாருக்கு என்ன பண்ணுறோம்? we are providing a மீனிங். இதில் ஒரு டீட்டெயில் தரணும்னு வச்சுக்கோங்களேன். we are adding detail to the numbers. டீட்டெயில் கொடுத்தேனும் இந்த வெக்டார் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டேட்டாவை கன்வெர்ட் ஆகுது. ஸோ டேட்டாவை கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம we can டேட்டா வச்சுட்டு we can extract useful informations. ஓகே, சாரி, டேட்டா வச்சுட்டு we can extract useful information. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு வெக்டார் இருக்குன்னு வைங்களேன். S is equal to 84, 46, 71 அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர், ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இட் கேன் பி அ ஸ்கோர் ஆஃப் எ பேட்ஸ்மேன், ஸ்கோர் ஆஃப் எ பேட்ஸ்மேன். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வெக்டார், இந்த நம்பர்ஸ்ட்டு ஒரு மீனிங் தந்துடுறோம். ஸோ இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து டேட்டா பெர்ஸ்பெக்டிவ்க்கு போகிறதுனால இப்படி இருக்கு. நீங்கள் டேட்டாவில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு டேட்டாவோட ஓனர் அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்களோட டேட்டான்றதை we can represent it as vectors அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு டேட்டாவாக வந்த அப்புறமேலு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can get information from it. என்ன இன்ஃபர்மேஷன்? I will tell you few examples. இப்போ
மேக்ஸிமம் ஆஃப் எஸ், அதாவது ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி மினிமம் ஆஃப் எஸ், ஆவரேஜ் ஆஃப் எஸ், ஆவரேஜ் ஆஃப் எஸ் எப்படி தரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சுவல் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் இந்த இன்ஃபர்மேஷன் இது கிடையாது. பட் ஒரு வெக்டாரை நம்ம எப்போ ஒரு டேட்டாவா வியூ பண்ண ஆரம்பிச்சிடுறோமோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம queries பாஸ் பண்ணி அதில் வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டேட்டா வச்சுட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கெட் பண்ணிக்கலாம். இதுல இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இட்ஸ் அ சிங்கிள் டைமென்ஷனல் டேட்டா. சிங்கிள் டைமென்ஷனல் அப்படின்னா அரேஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது லாங்குவேஜஸ்ல, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் அரேஸ் வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கணும். அது மாதிரி ஒரு வெக்டாரை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே மாதிரி கன்சிடர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் நம்மளோட ரியல் வேர்ல்டு டேட்டா செட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே மட்டும் இருக்காது. it will have multiple dimensions. Okay, multiple dimensions அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு பிளேயரோட 3 ஸ்டோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து we can have player 1, player 2, player 3. இது மாதிரி we can have n number of players up to player n வரைக்கும் வச்சுட்டோங்க. இதெல்லாம் வந்து ரோஸ். இது வந்து மேட்ச் 1, மேட்ச் 2, மேட்ச் 3. இது மாதிரி we can up to n number of matches. ஓகேவா? நம்ம ரியல் வேர்ல்டு டேட்டா இப்படிதான் இருக்க போகுது. இது வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேல ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we call it as மல்டி டைமென்ஷனல் அரே, n டைமென்ஷனல் அரே. இதுல சில டெர்மினாலஜிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம டேட்டா சயின்ஸோ மிஷின் லேர்னிங்கோ அந்த பேசிஸ்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சில டெர்மினாலஜிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, பிளேயர் 1, பிளேயர் 2, பிளேயர் 3, அதாவது இந்த ஒரு ரோ, இந்த ரோவை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்ல சொன்னோம்னா we call it as, இதை வந்து ரோன்னு சொல்லுவோம், இதை வந்து காலம்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம டேட்டா சயின்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங் டெர்மினாலஜிஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, we call it as, ஒவ்வொரு ரோவையும் டேட்டா சயின்ஸ்ல என்ன பண்ணலாம்னா நம்ம சாம்பிள் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சாம்பிள். பிளேயர் 1ஓட டேட்டா, அந்த ஒரு ரோ வந்து, அதாவது பிளேயர் 1 ஸ்கோர் ஆஃப் பிளேயர் 1 இன் ஆல் த மேட்சஸ். இந்த ஒரு ரோ ஃபுல்லா ஒரு சாம்பிள், இந்த ரோ ஃபுல்லா ஒரு சாம்பிள், அது மாதிரி எடுத்துட்டோம். ஓகே, அது மாதிரி இந்த ரோ வந்து ஒரு சாம்பிள். இந்த காலம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒவ்வொரு காலமையும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். மிஷின் லேர்னிங் இல்லை டேட்டா சயின்ஸ் அந்த டெர்மினாலஜிஸ்ல காலம்ஸை வந்து we call it as future. ஓகேவா? ரோ அண்ட் காலம் டேபிள்ல சொல்றத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதுல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. அதாவது நம்ம பார்த்த ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் வெக்டார் வந்து இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, சிங்கிள் டைமென்ஷனல் வெக்டார் இப்போ 82, 46, 34 அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு.
இந்த டேட்டா வந்து நம்ம வெர்டிகலா ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம்ல வெக்டார் ஃபார்மேட்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து பிளேயர் 1ஓட 3 மேட்சஸ் ஸ்டோர்னு வச்சுருங்களேன். இதை வந்து நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த கோலம் இந்த வெர்டிகலா இருக்கிறது வந்து vertical will be converted to horizontal formatல இருக்கும். ஹரிசாண்டலா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதாவது இங்க எப்படி இருக்கும் 82 46 34 அதே மாதிரி பிளேயர் 2க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 42 100 இது மாதிரி உங்களுக்கு பிளேயர் 3 பிளேயர் 4 பிளேயர் n வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க பிளேயர் 1. ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் வெக்டாரை வந்து நம்ம என்ன இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிடுற வெர்டிகலா ரெப்ரசன்ட் பண்ணிடுற ஒரு வெக்டாரை வந்து we can எப்படி கன்சிடர் பண்ணிடலாம்னா ஒரு 1 டைமென்ஷனல் அரேவை கன்சிடர் பண்ணிடலாம். 1 டைமென்ஷனல் அரே. இது மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்னு சொல்றத விட இப்போ மல்டிபிள் வேல்யூஸோட இருக்கிறத வந்து இதை வந்து நம்ம வெக்டார்னு சொல்ல முடியாது. இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்ற மாதிரி இட் இஸ் கால்ட் அஸ் a மேட்ரிக்ஸ். ரியல் வேர்ல்டு டேட்டா இப்படி தான் இருக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல, அதாவது ஒரு சாம்பிள்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கும். சரிங்களா? இதோட சைஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா அதோட நோட்டேஷன் இப்போ ஒரு ரியல் நம்பர் அதோட சைஸ் வந்து n into d அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். இல்ல n அப்படின்றது என்ன அப்படின்னா n அப்படின்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் இல்லாட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னா சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி d அப்படின்றது நம்பர் ஆஃப் columns, நம்பர் ஆஃப் columns வச்சிடலாம். இல்லை அப்படின்னா என்ன சொன்னோம், columns எல்லாமே we call it as futuresனு வச்சுக்கலாம். இதான் இதோட ரெப்ரசன்டேஷன் ஆல் டு த பவர் ஆஃப் n into d. ஓகேவா? இதுல நம்ம எப்படி வந்து வேல்யூ ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூ ஆக்சஸ் பண்றது அப்படின்னா இப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுல இருந்து வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் i, j. i, jனா iன்றது it represents row, jன்றது it represents column. இப்போ 2, 3னா the index starts from 0. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2. அப்ப இந்த 2ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடுறது வந்து 3rd row. அதே மாதிரி காலம் வந்து 4th காலம் வந்து டேட்டா எடுத்துட்டோம். சரிங்களா? இது வந்து நம்ம நம்பைல பார்க்கும்போது இன்னும் கிளியரா இருக்கும். அதாவது இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா h of ij அப்படின்றது இட்ஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் ரோ ஒன் காலம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு டேட்டா ரிட்ரீவ் பண்ணிட்டு வர்றது, ஒரு வேல்யூ ரிட்ரீவ் பண்ணிட்டு வர்றது. ஒரு ஃபுல் காலம் ரிட்ரீவ் பண்ணிட்டு வர்றது அப்படின்னா h கோலன் கமா j. கோலன் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ், அதாவது இந்த டமாட் இந்த பக்கம் இருக்கிறது ரோ, டமாட் அந்த பக்கம் இருக்கிறது காலம். இந்த கான்செப்ட் வந்து
நம்ம டேட்டா செட் லோட் பண்ணும்போது பாண்டாஸ் யூஸ் பண்ணாலும் பாண்டா சீரீஸ் யூஸ் பண்ணாலும் நம்பை அரேஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம நம்பை அரேஸ்லையும் இதே ஃபார்மட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அங்கேயும் இந்த இண்டெக்ஸிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த டபுள் ரோலன்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் த ரோஸ், ரிட்ரீவ் ஆல் த ரோஸ். ஓகே, எந்த டாலத்தில் ஆல் த ரோஸ் அப்படின்னா எல்லா ரோஸ்ல இருக்க எல்லா டாலம்ஸும் கிடையாது. எந்த டாலம்ல ஜேன்ற டாலம்ல இருக்க எல்லா வேல்யூஸும் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அதே மாதிரி நான் ஒரு ரோ மட்டும் ரிட்ரீவ் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் ரிட்ரீவ் ஜஸ்ட் ஹெச் ஆஃப் ஐஎச்ஐ அப்படின்னு எந்த ரோவை ரிட்ரீவ் பண்ணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த நொட்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டு வி கேன் நம்பை அரேல ப்ரோக்ராம் பண்ணும்போது அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். பிஃபோர் நம்ம நம்பை ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நம்பை அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்பை அப்படின்றது இதோட என்னன்னு சொல்லுவாங்க, நம்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூமரிக்கல் பைத்தான். ஓகே, எதுக்குன்னா இதுல டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா n டைமென்ஷன்ஸ் அரேல தான் இருக்கும், ND அரே. நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு டப்பிள்ஸ் அது மாதிரி டேட்டா டைப்ஸ்ல பண்ண முடியாத மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் எல்லாம் we can do with ND அரே. இதுதான் நம்பையோட ஸ்பெஷாலிட்டி. நம்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பெட்டாஸ் அதாவது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் ப்ளஸ் அதோட கரஸ்பாண்டிங் நிறைய ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனோட சேர்த்து பார்ப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே இந்த வேல்யூஸ் ரிட்ரீவ் பண்ணுறோம்னா அந்த ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் நான் தந்துடுறேன். அதுக்கப்புறமேலே நம்ம ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இப்போ ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே, சிங்கிள் டைமென்ஷனல் அரே 1, 2, 3, 4, 5, 6. இது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகேவா? ஒரு 2 டைமென்ஷனல் அரேனா எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க சிங்கிள் டைமென்ஷனல் அரே இதோட வேல்யூ இப்போ a = 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க a ஆஃப் 0 அப்படின்னு தந்தீங்கன்னா லிஸ்ட் அரேஸ்ல இருக்கிற மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இருக்கிற மாதிரி இண்டெக்ஸிங் தான். இது வந்து 0 இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, a ஆஃப் 0. இது a ஆஃப் 1, சாரி இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால n-1 வரைக்கும் இருக்கும், n-1 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரேல வேல்யூ ரிட்ரீவ் பண்ணா இது மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். a ஆஃப் 0, a ஆஃப் 2 அப்படின்ட்டு. இப்போ a ஆஃப் 0னா நம்ம என்ன வேல்யூ வரும்னா 1 அப்படின்ற வேல்யூ வரும். சாரி, a ஆஃப் 2 அப்படின்னா 0, 1, 2, a ஆஃப் 2 அப்படின்னா 3 அப்படின்ற வேல்யூ வரும். 3 அப்படின்ற வேல்யூ வரும். a ஆஃப் 4 அப்படின்னா a ஆஃப் 4 அப்படின்னா we get 5. சரியா? இப்போ 2 டைமென்ஷனல் அரே எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். நம்பைல எப்படி டிஃபைன் பண்றதுன்னு நம்ம ப்ரோக்ராம்ல பார்த்துடலாம். a is equal to ஒரு ஓப்பன் பிராக்கெட் எப்படி, ஆமா,
2 சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இதுதான் வந்து 2 டைமென்ஷனல் அரே. 2 சிங்கிள் டைமென்ஷனல் அரே இருந்துச்சுன்னா அதான் வந்து 2 டைமென்ஷனல் அரே. இப்போ 1, 1, 2, 3. இங்க வந்து 4, 5, 6. சரியா? இது 2 டைமென்ஷனல் அரே. இந்த 2 டைமென்ஷனல் அரேல இதுல எப்படி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா, இதுல எத்தனை ரோஸ் இருக்கு? 2 ரோஸ் இருக்கு. A of 0 இது ஃபர்ஸ்ட் ரோ, இது A of 1 இது செகண்ட் ரோ. இப்போ A of 0 ஃபர்ஸ்ட் ரோனா என்ன இருக்கும்? இதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரே 1, 2, 3. அதே மாதிரி இதுல A of 1ல செகண்ட் ரோ 4, 5, sorry 5, 6. இது வந்து செகண்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகேவா? இப்போ நான் எனக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரேல இருந்து ஒரு வேல்யூ, இப்போ இந்த வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? A of 0. 0னா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அதுல எனக்கு எந்த வேல்யூ வரணும் அப்படின்னா 1. ஏன் நான் இங்க 1 தந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து 0, இது 1, இது 1, 2. அதாவது 0, 0 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட். 0, 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரோல இருக்க செகண்ட் எலமெண்ட். 0, 2 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரோல இருக்க தேர்ட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த 0, 1 அப்படின்றது என்ன அப்படின்னா மெத்தட் ஆஃப் ரிட்ரீவிங் த எலமெண்ட் ஃப்ரம் த அரே. அந்த அரேலேருந்து ஒரு வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுறது. ஓகேவா? ஒரு ட்ராலை மட்டும் நான் ரிட்ரீவ் பண்ணணும்னா என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு என்ன தரணும்? டோலன். டோலன் அப்படின்னா எல்லா ரோஸும் எடுக்கணும். 2. 2 அப்படின்னா செகண்ட் காலம். எனக்கு இங்க எது செகண்ட் காலம்? செகண்ட் காலம் இன் த சென்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் இது 0. இந்த 1, 4ன்றது 0, 2, 5ன்றது 1, 3, 6ன்றது 2. 1 சாரி இது 0, இது 1, இது 2. சரியா? அப்ப எனக்கு 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய காலம், அதாவது தேர்ட் காலம். அதில் இருக்க 2 வேல்யூஸ், 2 ரோல இருக்க வேல்யூஸ். 2 ரோல இருக்க வேல்யூஸ்னா ஃபர்ஸ்ட் ரோல 3, செகண்ட் ரோல 6. அப்போ இது என்ன வேல்யூ, என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணும். 3, 6 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம். சரியா? எப்பயுமே நீங்க நம்பை அரேல ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரேவா தான் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா we'll see நம்பை அரேஸ்ல இந்த ப்ராசஸ்லாம் ஒரு அரே எப்படி கிரியேட் பண்றது ஃப்ரம் அ லிஸ்ட், இதுல இந்த ப்ராசஸ் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நம்பை ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்பை ப்ரோக்ராம் வந்து இந்த என்வரான்மெண்ட் வந்து கூகுளோட டூல் லேபரட்டரி என்வரான்மெண்ட். இதில் வந்து நம்ம பைத்தான், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் லைப்ரரிஸ் எல்லாமே இதில் இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை அப்படின்னா we can பிப்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த என்வரான்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் கோடிங்லாம் போட போகிறோம். சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்ட பைத்தான் யூஸ் பண்ணி we can do it.
நம்ம ஆன்லைன்ல பண்றதுக்கு இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இது நல்லா யூஸ் ஆகும். இப்ப நம்ம பைத்தான் இம்போர்ட் பண்றது, நம்ம பைத்தான்ல மத்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ற மாரி, ஆ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் பைத்தான்ல ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்றது, வி யூஸ் இம்போர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். நம்பை நம்மளோட மாடியூலோட நேம், அந்த லைப்ரரி நேம் வந்து நம்பை. அது என்ன நேம் இம்போர்ட் பண்றோம்னா எஸ்என்பி. இது நியூவா பார்க்கறவங்களுக்கு அஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம்னா நம்பை அப்படின்ற நேம் போல என்பி அப்படின்ற நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு அரே கிரியேட் பண்றதுக்கு ஒரு அரே நேம் இஸ் ஈக்குவல் டு அந்த numpy மாடியூல் டாட் அரே அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்றோம். அரேன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் தரும். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ ஏவை பிரிண்ட் பண்றேன் நான். ஏவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா 42ன்ற வேல்யூ, அதாவது இந்த அரேயோட வேல்யூ டிஸ்பிளே ஆயிருக்கு. இது என்ன டைமென்ஷனல் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு, பிரிண்ட் ஏ டாட் என் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ என் டைமென்ஷன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 0 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ 0 அப்படின்ற வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சிங்கிள் ஒரே ஒரு நம்பர்னால நீங்க இதை வந்து ஒரு வெக்டாரை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு மாதிரி இது வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஸ்கேலார் அப்படின்னா வித்தவுட் டைரக்ஷன். ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் வந்து இட்ஸ் ஸ்கேலார், அதுக்கு டைமென்ஷன் எதுவும் கிடையாது. ஓகேவா? நீங்க மேலே +2 ஆட் பண்ணீங்கன்னா கீழே ஒரு செல், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அதாவது ஒரு வெக்டார். வெக்டார்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திரும்ப A is equal to np dot array of example 1, 2, 3, 4. என்ன நம்பர் சொன்னா கொடுத்துருக்கோம் 5, 6 அப்படின்னு தந்துருக்கேன். ஸோ இதோட டைமென்ஷனை நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் a dot n டைம். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 1, அதாவது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே இது. ஓகேவா? அதே மாதிரி 2 டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, இப்போ a is equal to np dot array of, அதாவது 2 சிங்கிள் டைமென்ஷனல் அரே தருவோம். 2 சிங்கிள் டைமென்ஷனல் அரேனா இப்போ 1, 2, 3 இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே, 4, 5, 6 இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே. இதுல நம்ம பார்த்தோம், முதல்ல இதோட டைமென்ஷனை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் ஆஃப் a டாட் n டைமென்ஷன். இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். இது வந்து இட்ஸ் 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இதுல இருந்து வேல்யூ ரிட்ரீவ் பண்றது எப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ a of 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா get ஃபர்ஸ்ட் அரே 1, 2, 3 அப்படின்றது மட்டும் நம்ம டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் அரேனா அந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நம்ம டிஸ்பிளே ஆகும். a of 1 அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் த செகண்ட் ரோ. ஓகே, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல இருக்க செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இது வந்து 0, இது 1, இது 2. ஃபர்ஸ்ட் ரோ 0ல இந்த 1ன்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் a of 0, 0. இப்போ நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன் a of 0, 0. a of 0, 0னா 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். a of 0, 1 டிஸ்பிளே பண்ணேன்னா எனக்கு 2 டிஸ்பிளே ஆகும். a of 2 டிஸ்பிளே பண்ணேன்னா 3 டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் எனக்கு a of 1, 2 அப்படின்னா செகண்ட் ரோல இருக்க வேல்யூ ரிட்ரீவ் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு கோலம் மட்டும் ரிட்ரீவ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கோலன் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். கோலன் அப்படின்னா
ரெண்டு ரோல இருக்க வேல்யூ, ஃபர்ஸ்ட் ரோல இருக்க வேல்யூ, செகண்ட் ரோல இருக்க வேல்யூ, எந்த காலம் அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ், அதாவது இப்ப 3,6 அப்படின்ற வேல்யூவை ரிட்ரீவ் பண்றோம். ஓகேவா? ஒரு ரோ மட்டும் ரிட்ரீவ் பண்ணதை ஏற்கனவே பார்த்தோம். இதான் வந்து நம்ம பார்த்த வெக்டார் கான்செப்ட்ஸோட கரஸ்பாண்டிங் அரே அம்பை யூஸ் பண்ணி அரேஸ்ல பண்றது. அரேஸ் கிரியேட் பண்றது இப்படிதான் பண்ணுவோம். என்பி டாட் அரே ஆஃப் ஸ்கேலார் இது வந்து என்ன அப்படின்னா லிஸ்ட், ஒரு பிராக்கெட்டுள்ள ஒரு நம்பர், இது ஃபர்ஸ்டே சொல்லிடணும். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள நம்பர் கொடுத்தீங்கன்னா பைத்தான்ல வந்து இதை வந்து ஒரு லிஸ்ட்னு சொல்லுவோம். லிஸ்ட்டை பராமீட்டர் கொடுத்து தான் நம்ம இங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்னா ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.